ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே மஞ்சனேஸ்வர் ஐயனார் கோவில் தாங்க போயிருந்தோம். அந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷம். ஐயனார் கோவில் அது வந்து ஈசிஆர் லைனில் இருக்குது. சென்னை டு பாண்டிச்சேரி லைனில் இருக்குது. யார் என்ன வேண்டுனாலும் அப்படியே நடக்குங்க. அதனால நிறைய பேர் வந்து ஆடி மாதம் வந்து இங்கே பொங்கல் வைக்கிறது, நிறைய பேர் வந்து ஆடு வந்து கொடுக்கறது, கோழி கொடுக்கறது இந்த கோயிலில் வந்து கொடுப்பாங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்ட் வந்து குழந்தைங்க மூணு பேர் தான் போயிருந்தோம். பாப்பா விட்டுட்டு போயிட்டோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சா தான் ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து வரும். உள்ளே வந்து சாமி வந்து ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இது வந்து வெளியில் இருக்க வியூ தான். இது வந்து துலாபாரம் கொடுப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் துலாபாரம். நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க. அதுமாதிரி விளக்கு பூஜையும் போட்டிருந்தாங்க. விளக்கு வந்து எல்லாம் வேண்டிக்கிட்டு வந்து விளக்கு போட்டிருந்தாங்க. அப்புறம் மாவிளக்கு கொண்டு வந்து இங்கே சாமிக்கு வந்து வாழையில போட்டு, நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் கல்யாணம் ஆகாதவங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வேண்டுதலுக்காக வந்து இங்கே வந்து துலாபாரம் கொடுக்கறது, என்ன வேண்டுமோ அதுக்கேற்றபடி துலாபாரம் கொடுப்பாங்க. இந்த கோயிலில் என்ன வேண்டுனாலுமே உங்களுக்கு வந்து நடக்கும். நம்ம வந்து அந்த மாவிளக்கு போட்டதுக்கு நேராக தான் வந்து அம்மன் வந்து சந்நிதி இருக்குது, ஐயனார் வந்து சன்னதி இருக்குது. மஞ்சனேஸ்வர ஐயனார் கோயில் ஆடி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மாதத்தில் 31 நாளாக 30 நாளாக ஆடி மாதம் ஃபுல்லாகவே இவங்க வந்து விசேஷம் தான் நடக்கும். மஞ்சனேஸ்வரர் ஐயனார் கோயில் இது. அப்போ தான் நைட்டில் வந்துட்டோம். அதனால் வந்து கொஞ்சம் வீடியோ தான் ஷூட் பண்ண முடிஞ்சுச்சு. நிறைய பேர் இந்த கடையெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா 31 நாள் கடை போட்டிருப்பாங்க. இந்த லாஸ்ட்டு ஆடி திங்கக்கிழமைனால கடைசியாக வளையல் கடையெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சேமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பார்த்திங்களா இந்த கோயிலை வந்து பாருங்கள். உங்களுக்கு என்ன வேண்டணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. இங்கே அவ்வளவும் வந்து அந்த ஐயனார் தான் ஒவ்வொரு ரூபமாக, அதே மாதிரி கன்னிகளும் இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தா உங்களுக்கு தெரியும். எல்லாம் ஒவ்வொருத்தவங்க கால்லையும் மஞ்சள் குங்குமம்னு கொட்டி 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 வச்சுக்கிட்டே வருவாங்க. எத்தனை சாமி இருக்கோ அத்தனை சாமிக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஐயனார் இவர்கிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. வரலைனாலும் நீங்கள் படத்தை பார்த்து வேண்டிக்கோங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். விளையாட்டு ஜாமான்லாம் பார்த்தோன்னா சின்ன வயசில் வந்து அம்மா அப்பாங்களோட வரும்போது அந்த ஒரு இது ஞாபகம் வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா புத்து, அருள்மிகு புற்றம்மன் கோயில் இது. இந்த புற்று வந்து நிறைய பேர் மண்ணை எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா குடும்பம் நல்லா இருக்கணும், செழிக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு போனாங்க. இதெல்லாம் விளையாட்டு ஜாமான் ஃபுல்லாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். வந்தோடனே வந்து ரொம்ப பசி, சமையல் ஆரம்பிச்சிட்டேன். வந்தோடனே என்ன பண்ணிட்டு ஓகே கனவா இருந்துச்சு ஃப்ரிட்ஜில், கனவா நம்ம எடுத்து கனவா தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு பான் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்த கையோட அடுப்பில் வந்து சட்டி வச்சு எண்ணெய் கடுகு அதெல்லாம் வந்து போட்டாச்சு. போட்டு கடுகு பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். புரிஞ்சோன்னு என்ன பண்ணிட்டேன், வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் வந்து சுருண்டு வருது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து இந்த சைடில் தக்காளி உருளைக்கிழங்கு வந்து வெட்டி வச்சுருந்தேன். வந்தோடனே ரொம்ப பசியாக இருந்துச்சு, சரி நம்ம சிம்பிளாக செஞ்சு விட்டுறலாம். தக்காளி உருளைக்கிழங்கு வந்து 2 இருந்துச்சு. சரி அதோட கனவா வந்து கொஞ்சமாக இருந்துச்சு. ஏதோ சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் சரி இதை வந்து நம்ம உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். இதையும் நல்லா வதங்கின கேப்லேயே வந்து நம்ம தக்காளி இருக்குல்ல, தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிக்கு வந்து நம்ம தேவையான வந்து மஞ்சள் சேர்த்துக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் தேவையோ அந்தளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் வதங்கினா தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த கிரேவி. ஏன்னா வந்து ரொம்ப நேரம்லாம் இது பண்ண முடியாது. அது பார்த்திங்கன்னா சரி நம்ம வந்து நைட்டில் கடையில் வாங்காமல் சரி இதை வந்து செஞ்சுட்டோம்னா இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம காலையில் தான் செஞ்சுக்கலான்ட்டு இருக்கிறத வச்சு அப்படியே செஞ்சாச்சு. ரொம்ப நாளாக ஐயனார் கோயிலுக்கு போகணுன்றது ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. போனோம், நினச்சிருந்தோம், கண்டிப்பாக நடந்துச்சு. அதுமாதிரி தம்பி கல்யாணம் ஆகணும்னு வேண்டியிருந்தோம். அடுத்த மாதமே வந்து பொண்ணு ரெடியாச்சு, நிச்சயம்லாம்
எல்லாம் பண்ணி ஒரு 2 மாதத்துக்குள்ளே எல்லாம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. உப்பு பாருங்கள், உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். நீங்கள் கோவிலுக்கு வரலனாலும் பரவாயில்ல, இந்த சுவாமியை பார்த்து நீங்கள் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். உப்பு போட்டுட்டோமா, உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கனவாவோட. அந்த கையோட உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம்ல, ஏன்னா முன்னாடி போடக்கூடாது, குழஞ்சி போயிடும். அதனால் உருளைக்கிழங்கு போட்டுட்டு தொக்கு மாதிரி தான் பண்ணுறேன், குழம்பு மாதிரி பண்ணலை. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ப்ரெட்டு மாதிரி நாங்கள் பான் இங்கே வந்து சேல் பண்ணுவாங்க, அந்த பானை வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஃபைனலாக அந்த பான் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அது கையோடையே பார்த்திங்கன்னா கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இதையும் வந்து முனையை வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. வதக்கின கையோடு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த கையோடு இந்த சைடில் பான் வாங்கியிருந்தோம்ல, அது ஹீட் இல்லாமல் போயிட்டு அதனால் அந்த பானை 2ஆக கட் பண்ணி இட்லி பானை இருக்குல்ல, இட்லி பானையில் வேக வச்சா இன்னும் நல்லா பொசு பொசுன்ட்டு நல்லா சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சைடில் பாண்டிச்சேரியில் இருக்கவங்க வந்து இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ப்ரெட்டு மாதிரியே இருக்கும். பாதி சாப்பிட்டாலே ஃபுல்லாகிடும். அதனால் இந்த சைடில் வந்து நல்லா கொதிக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும்னு சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கேளுங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன். இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. நல்லா நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சரி, எப்போவுமே வந்து நான்வெஜ்ஜுக்கு நாங்கள் செஞ்சுட்டு தான் வந்து கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம மூடி வச்சுட்டோம்னா அந்த அரோமா வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் தென் வந்து நாங்கள் லெமன் புழிஞ்சிருந்த மாதிரி ஓட்டக்கரண்டியில் லெமனை புழிஞ்சிட்டு கொட்டையை எடுத்துகிட்டு லைட்டாக வந்து கிண்டி விடுவோம். அது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இட்லி பானையில் ப்ரெட்டை நான் வந்து ப்ரெட்டு மீன்ஸ் இங்கே பானுன்னுவோம், அதை வந்து வேக வச்சுட்டேன். சுட சுட ரெடி ஆகிடுச்சு. நானும் தம்பி வைஃப் தான். தம்பி லேட்டாக வருவாங்க. ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து 3 பேரும் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தோட ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரி, இதை செஞ்சு இப்படி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. அடிக்கடி வந்து யாருமே வெளியில் ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டில் பாய்.